வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கை முழுவதுக்குமான நாடாளுமன்றமானாலும் சரி, மாகாணத்திற்குள் உள்ளடங்கிய மாகாண சபையானாலும் சரி, பிரதேசங்களுக்கான உள்ளூராட்சி சபையானாலும் சரி, செயற்படக்கூடியவர்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மனமாற்றம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. அதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் செயற்படாத பாரம்பரிய அரசியல்வாதிகள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். சுயேட்சை வேட்பாளர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா உட்பட புதியவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவர்கள் மக்கள் நலனுக்காக ஏதாவது செய்தால் மட்டுமே அரசியலில் தொடர முடியும். இல்லாவிட்டால் பழையவர்களை தூக்கி எறிந்தது போல இவர்களையும் மக்கள் தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள். அப்படி ஒரு வரவேற்கப்பட வேண்டிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்து உள்ளூராட்சி தேர்தலும் அதையடுத்து மாகாண சபை தேர்தலும் வரவுள்ளன. இதை பழையவர்களும் புதியவர்களும் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள்? ஜனநாயக நாட்டில் அரசியல் ஒரு பிரமிட் போன்றது. முக்கோணம் போலவுள்ள பிரமிட்டில் கீழே இருப்பது உள்ளூராட்சி சபைகள். அதில் பெரும் வெற்றி அதற்கு மேல் மாகாண சபைகளில் வெற்றியை தேடித்தரும். அதில் கிடைக்கும் வெற்றி அதற்கு மேல் நாடாளுமன்றத்தில் வெற்றியை தேடித்தரும். அதில் கிடைக்கும் வெற்றி அதற்கு மேல் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை தேடித்தரும். ஜனத்தொகை அடிப்படையில் தமிழர்கள் ஜனாதிபதியாக முடியாது என்பதால் அதிகபட்ச வெற்றி நாடாளுமன்ற உறுப்பினராவதில்தான் உள்ளது. அதிர்ஷ்டம் இருந்தால் அதிகபட்சம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக முடியும். இதுவரை நடந்த தேர்தல்களில் அப்படி பிரதான எதிர்க்கட்சியாக ஒரே ஒரு தடவை தமிழர் விடுதலை கூட்டணி இருந்தது. பிரதான எதிர்க்கட்சி தலைவராக அப்பா பிள்ளை அமர்தலிங்கம் இருந்தார். இப்போதுள்ள விகிதாசார தேர்தல் முறையில் அது இனிமேல் சாத்தியமில்லை. இப்போது ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் பிரமிட்டின் கீழ் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கவில்லை. பிரமிட்டின் மேல் பகுதியில் ஜனாதிபதியாக அனுரகுமார தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவரது கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் வெறும் 3% மட்டுமே. இந்த திடீர் வெற்றியை தொடர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல பழையவர்கள் ஓரம் கட்டப்பட்டு புதியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள். அந்த திடீர் ஆச்சரிய மாற்றம் வடக்கு கிழக்கிலும் நடந்தது. இப்போது பிரமிட்டின் கீழ் பகுதியில் உள்ள உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகிறது. அது ஒரு தலைகீழ் நடைமுறைதான். நாடாளுமன்ற தேர்தல் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வென்ற வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தமது குழு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் என்று தெரிவித்துள்ளார். யார் யார் போட்டியிடுவது என்ற பட்டியலை அர்ஜுனா எம்பியின் குழுவினர் தயார் செய்ய தொடங்கியுள்ளார்கள். நாம் ஏற்கனவே கூறியது போல அனைத்து பிரதேசங்களிலும் போட்டியிடாது சில பிரதேசங்களில் மட்டுமே அர்ஜுனா எம்பியின் சுயேட்சை குழு போட்டியிட தயாராகிறது. அதில் யாழ்ப்பாணம் மற்றும் சாவகச்சேரி நிச்சயம் உள்ளது. பழைய அரசியல்வாதிகளும் புதிய வியூகங்களுடன் வர தயாராகிறார்கள். முதல் கட்டமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவராக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை நியமிப்பதற்கு திட்டமிட்டு இருப்பதாக கூட்டணியின் பங்காளி கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது முன்னாள் ஆயுத போராட்ட இயக்கங்களான டெலோ, பிளட், EPRLF, தமிழ் தேசிய கட்சி உட்பட 7 பங்காளி கட்சிகளை உள்ளடக்கிய கட்சி. டெலோ, பிளட் என்பவை முன்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியுடன் இருந்த அமைப்புகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் அதிகமாகிய காரணமாக அதிலிருந்து விலகியவர்கள். புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமது செயற்பாடுகளால் உடைத்தவர்கள் சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் என்று பிரிந்து சென்ற கட்சியினர் சொல்கிறார்கள். சம்பந்தன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதே மரணம் அடைந்து விட்டார். நல்ல வேளையாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே போய் சேர்ந்து விட்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார், உத்தரவாதமாக தோல்வி அடைந்திருப்பார். சுமந்திரன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இப்போது மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடன் இலவச இணைப்பாக சுற்றி கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாத காரணத்தால் வடக்கு மாகாணத்தில் முதலமைச்சராகும் கனவில் உள்ளார் சுமந்திரன். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைமைத்துவம் தற்போது அதன் இணைத்தலைமைகளாக ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களை உள்ளடக்கி கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தார்கள்.
அதனால் இந்த கூட்டணியை மறுசீரமைக்கும் முயற்சிகளில் இறங்கியுள்ளார்கள். அதற்காக பழைய தலைவர்கள் ஒதுங்கிக் கொண்டு புதிதாக இளைஞர்களுக்கு வழிவிட போகிறார்களா என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தமிழ் தேசியம் என்று கூறப்படும் அரசியல் பற்றி தெரியவில்லை என்று அர்த்தம். தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பாடையில் படுக்கும் வரை பதவியை விடமாட்டார்கள். கடந்த வாரம் வவுனியாவில் இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது ஒற்றை தலைமையின் கீழ் தமிழ் தேசிய கூட்டணியை செயல்பட வைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இடம்பெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்தில் தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோவின் தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை தலைவராக நியமித்ததற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பங்காளி கட்சி ஒன்றின் முக்கியஸ்தகர் தெரிவித்திருந்தார். காரணம், அந்த கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே ஒருவர் செல்வம் அடைக்கலநாதன் மட்டுமே. ஓடி தோற்ற குதிரைகளை விட ஜெயித்த குதிரையை தலைவராக்குவது கூட்டணியை மறுசீரமைக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மறுபக்கத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடித்த அனுர அலையில் வியத்தகு முறையில் ஜெயித்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தம் பங்குக்கு எதையாவது செய்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றியடைய பார்க்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கல்லூரியில் தாவி ஏறி பிரபலமானார். அவர் தேசிய மக்கள் சக்தி அரசு எதிர்காலத்தில் வடக்கில் 3 பொருளாதார மத்திய நிலையங்களை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது கூற்றின்படி வடக்கில் அமைக்க உள்ள 3 பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை மாங்குளத்திலும் மற்றொன்று பரந்தன் ஆனையிரவி மையப்படுத்திய இடத்திலும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3வது பொருளாதார மத்திய நிலையத்தை பலாலியில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது பற்றி தெரிவித்த அவர், கடந்த அரசாங்கத்தை விட எமது அரசாங்கத்தில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டை விட்டு செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது. நாங்கள் எமது நாட்டின் உள்ளேயே தொழில்துறைகளை உருவாக்கும் போது மாணவர்களும் இங்கே தொழிற்கல்வி கற்க கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடந்த காலத்தில் மனிதவளம் சிறந்த முகாமைத்துவம் இல்லாமையால் வீணடிக்கப்பட்டது. ஆனால் இனி நாங்கள் மனிதவளத்தை சிறந்த முறையில் திட்டமிட்டு நிர்வகித்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்துள்ளார். இவர்கள் சொல்வதை செய்கிறார்களோ இல்லையோ என்பதை போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ் தேசியம் பேசிய அரசியல்வாதிகள் 13வது திருத்த சட்டம் மற்றும் சுயநிர்ணய உரிமை பற்றி மட்டுமே பேசுவது என்று யாருக்கோ கையில் அடித்து சத்தியம் செய்தது போல நடந்து கொண்டார்கள். இவர்கள் இப்படியான திட்டங்கள் பற்றி ஒருபோதும் பேசியதில்லை. அவர்களோடு ஒப்பிடும்போது இவர்கள் குறைந்தபட்சம் ஏதோ சொல்கிறார்களே என்பதில் சந்தோஷம்தான். தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களுக்கான பரீட்சை கட்டணங்கள் நீக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறியுள்ளார். கடந்த வடக்கு மாகாணத்தில் மாணவர்கள் பரீட்சை கட்டணம் செலுத்துவதால் எதிர்நோக்கும் சிரமங்களை தடுக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்விக்கு ஒதுக்கப்படும் நிதியில் வருடாந்த நிதி ஒதுக்கீடு மூலம் மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். இது அனைவருக்கும் இலவச கல்வியை உறுதிப்படுத்தும் வழி என அவர் மேலும் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சு இந்த தேவையை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க இது அவசியமாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசு அவர்களுடையது. அவர்கள் நினைத்தால் அதை செய்ய முடியும். அதை செய்து காட்டும் அளவுக்கு யாழ்ப்பாண எம்பிக்களுக்கு ஆளுமை உள்ளதா என்று பார்க்கலாம். மறுபக்கத்தில் அர்ஜுனா எம்பி தமது தரப்பில் சில திட்டங்களை தெரிவித்து உள்ளூராட்சி தேர்தலில் தமது குழு வென்றால் யாழ்ப்பாண மாநகரம் கொழும்பு போல மாறும் என்று தெரிவித்தார். மற்ற பிரதேசங்களிலும் முன்னேற்ற திட்டங்கள் உள்ளன என்றார். உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசியத்தை விட உள்ளூர் பிரச்சனைகளுக்கான தீர்வே வெற்றி தோல்வியை முடிவு செய்யும்.